வடச்சென்னையில் நான் வெற்றி கூட இருந்தேன். திடீர்னு வெற்றி என்னட்டாப்புல, சரி அந்த கேரக்டரு மணி கேரக்டர் பண்ணலான்னாப்புல. இது வெற்றி ஆரம்பிச்சது தான், வெற்றி பண்ண ஆரம்பிச்சது தான். தம்பி தனுஷே வந்து டேய் போட கதூஸ் கல்றான்ற அளவுக்கு அப்படின்ட்டாப்புல. ஆனால் அந்த நான் உண்மையிலுமே வந்து ரொம்ப நான் என்ன சொல்லணும், நான் ரொம்ப அன்பான இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கழுப்போ சொல்கிறாங்கல்ல. பேட்டில் வந்து என்னன்னா ராப் கல்ச்சரை மையப்படுத்தின ஒரு படம். அதோட ஒரு சோஷியல் கான்ஃப்ளிக்டை வந்து ரொம்ப சீரியஸாக அட்ரஸ் பண்ணுற படம். சிரம் பாருடா கிழிச்சி தொங்க விட போறேன்டா, நான் 10 தலை கொண்ட ராவன இப்போ மைக்கில் கத்துறேன்டா, உன்னை வார்த்தையில போட்டு வருத்தி எடுக்க ஐயோ அம்மா வந்து கத்த சரி நண்பா உன்னை இப்போ ஸ்டேஜிலேயே வச்சு புதைக்க போறேன்டா. எனக்கு கிடைச்ச மேஜர் கமெண்ட்ஸ், ஏன் அப்படியே இருக்கீங்க, உங்ககிட்ட வந்து அப்ரோச்சே பண்ண முடியல, பேசவே முடியல, ஒரு மாதிரி ரக்கடாகவே இருக்கீங்க அப்படின்னு. இது எப்பயும் கிடைக்கிற கமெண்ட் தான், எனக்கு என்னால் ஒன்றும் புதுசு இல்லை. இன்னும் சொல்ல போனால் 40 வருஷம் சபரிமலைக்கு போன நம்பியார் சாமியை பற்றி கேட்குறாங்க, கடவுள் இருக்கான்னு. ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கணும், அதுதான ஒழிய சாமியை பற்றிலாம் கவலை இல்லை. ஒழுக்கம் கட்டுப்பாடு இருந்தால் அவனுக்கு பக்தி தேவையில்லை. இதுதான் என்னுடைய கணிப்பு. கோயிலுக்கு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். அவன் வாழும்போது அவனுக்கு வந்து உன்னை புகழ்ந்துருவான், தம்பி நீங்கள் பெரிய சேனலில் இருக்கீங்க எனக்கு சூப்பர்ன்றதுக்காக போடுவான். ஆனால் அவன் இல்லாத போது அவனை நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் அவன் வாழ்ந்த வாழ்க்கை. சூப்பர் இல்லை? அப்படி ஆகும்போது இப்போ நான் என்பது யாருன்னா இவங்க சொல்கிறது தான், இவங்க யாருன்றது நீங்கள் சொல்கிறது தான். அப்படி தானே பதிவாகுது. எப்படி பதிவாகிறோமோ அவன் அதுதான் நான் உண்மையான நான். அப்போ நான் வந்து கொஞ்சம் மோசமான ஆள் தானே. உங்களுடைய வாழ்க்கை அவசிய செலவுகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து ரொம்ப கம்மியான செலவு ஆகும். ஆடம்பரத்துக்கு தான் அதிக செலவாகும். ஆடம்பரத்தை ஒருத்தன் அத்தியாவசியம் மாறும்போது மிகப்பெரிய ஊழல் வந்துடும். அதுதான் இப்போ கல்வியில் வருது. நார்த் இந்தியா ஒருத்தவங்க படிக்கல, ஆனால் தமிழ்நாடு எல்லாம் படிச்சிட்டோம், மேலே வந்துட்டோம் இருக்கா? சரி, அவங்களெல்லாம் படிக்க வச்சுட்டோம். இங்கே பெட்ரோல் பங்கில் எவன் வேலை செய்யுங்க, ரோடு போகிறதுக்கு எவன்? நான் வந்து என் பிள்ளைக்கு சொல்லி தருவேன், பொய் சொல்லாத அப்படின்னு. அவன் பொய் சொல்லாமல் இருந்தான்னா அவன் வாழ்க்கை வீணாக போயிடும். ஆனால் நான் சொல்லி தருவேன் அந்த மாறலை. ஆனால் ஒரு வயசுக்கு வந்த பிறகு அவன் பொய்லாம் சொல்லி ஆகணும் இந்த சமூகத்துக்கு. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே. சோ பேட்டில் லவ் ராப் ரைஸ் டைட்டில் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு சார். அதுக்கான காரணம் எப்படி புரியுது? காரணம் என்ன? பேட்டில் வந்து என்னன்னா இந்த படத்தோட சாராம்சம் தான். ராப் கல்ச்சரை மையப்படுத்தின ஒரு படம். அதோட ஒரு சோஷியல் கான்ஃப்ளிக்டை வந்து ரொம்ப சீரியஸாக அட்ரஸ் பண்ணுற படம். 2 இடத்துலையுமே பேட்டில் இருக்குது. நம்ம இப்போ சென்னையில் பல இடங்களில் வந்து பசங்கள்லாம் ஒன்று கூடி வந்து 1-to-1 பேட்டில் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ரேப் பேட்டில் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேட்டில்ன்ற வார்த்தையும் இங்கே வந்து போர்க்களதமாக இனி சமூகம் மாறி இருக்கக்கூடிய சூழலில் அதை மென்ஷன் பண்ணுற வகையில் 2த்துக்கும் பேட்டில் பொருத்தமாக இருந்ததுனால அந்த வார்த்தை இருந்துச்சு. ஸோ அர்ஜுன் எப்படி இருக்கு இந்த ஜேர்னி? ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நம்ம அந்த படத்துல இருந்து இங்கே ஜேர்னி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் படம் லீடா அப்படிங்கும்போது எவ்வளோ ஃபஸ்ட்டு கதை கேட்கவே எப்படி இருந்தது, ஃபர்ஸ்ட் டே செட் எப்படி இருந்துச்சு? எனக்கு கதை கேட்கும்போது எப்போவுமே வந்து இப்போது ஒரு நம்ம தங்கலான் முடித்த உடனே சார் வந்து சொன்னாங்க, கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ஒரு சென்னையில் ஒரு ரேப்பராக ஒரு பையன் வந்து வளர்ந்து வரான், அவனுக்கு காதல் மூலியமாக என்ன மாதிரியான சூழல் ஏற்படுது, அந்த ரேப்பை வச்சே அதை மூவ் பண்ணியிருந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி இது நமக்கு ஒர்க் ஆகும். என்னென்னா ஹீரோ மாதிரி இல்லாமல் ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் அந்த கேரக்டர் அவர் எழுதியிருந்தார். ஸோ இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும், இது நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணேன். ஃபஸ்ட் டே ஷூட் வந்து ஒரு சின்ன சீன் ஒன்று எடுத்தாங்க. சரி நல்லா ஒரு ஹீரோவாக நம்ம போய் உக்காடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, கேரக்டராக பண்ணியிருக்கோம். ஹீரோவாக பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்துச்சு, நம்ம எப்படி ஒர்க் ஆகுமா, நம்புவாங்களா, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் சார் வந்து அதை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தார். லைஃப்டாக அதை தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஹாப்பி தான். சிரம் பாருடா கிழிச்சி தொங்க விட போறேன்டா, நான் 10 தலை கொண்ட ராவன இப்போ மைக்கில் கத்துறேன்டா, உன்னை வார்த்தையில போட்டு வருத்தி எடுக்க ஐயோ அம்மா வந்து கத்த சரி நண்பா உன்னை இப்போ ஸ்டேஜிலேயே வச்சு புதைக்க போறேன்டா. சூப்பர். இல்லை உண்மையான படத்தில் பார்க்கும்போது நம்ம வந்து என்னன்னா ரேப்பர் தான் பாடுறான்றதான் நம்ம ஃபீல் ஆகும். அது வந்து ஒரிஜினலாக கொண்டுட்டா, அதுதான் எங்களோட சக்ஸஸ். எங்கள் டீமோட சக்ஸஸ் என்னன்னா அது அர்ஜுனோட வெற்றி என்னன்னா அதுதாங்க. தெரியல நீயே பயப்படுற அளவுக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்வீட். அந்த செட்டில் பார்த்தது ரொம்ப ஸ்வீட்டஸ்டான பர்சன்னு சொன்னா மேம் சொல்லுவேன். அவங்க வந்து லைக் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு கொஞ்சிட்டா இருப்பாங்க. ஆனா மேபி
வெளியே பாக்குற மக்களுக்கு அப்படி மாதிரி தெரியல கண்ணு, அப்படி சொல்றாங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு. தெரியல, இது எனக்கு எப்பயும் கிடைக்கிற கமெண்ட் தான். ஓகே கொஞ்சம் பயப்படுறோம் அப்படிங்கிறது. ஓகே, அது அவங்க பழகிட்டாங்க, ஸோ அதுக்கு நானும் பழகிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது சொல்லி எக்கச்சக்கம் நிறைய பேர் கொஞ்சம் இப்படி பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புரிஞ்சுப்பாங்க, ஐயோ நீ இவ்வளோ டம்மி பீஸா, உன்னை நான் அப்படி நினைச்சேனே அப்படிம்பாங்க. நான் அப்படி சொல்லல அவங்க. அப்படியா நான் அப்படி சொல்ல யூஸ்வலி ஆமா, பட் எனக்கு கிடைச்ச மேஜர் கமெண்ட்ஸ், ஏன் இப்படியே இருக்கீங்க, உங்ககிட்ட வந்து அப்ரோச்சே பண்ண முடியல, பேசவே முடியல, ஒரு மாதிரி ரக்கடாவே இருக்கீங்க அப்படின்னு. இது எப்பயும் கிடைக்கிற கமெண்ட் தான், எனக்கு என்னால ஒன்றும் புதுசு இல்லை. ஓகே இது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா ஐ கெட் யூஸ் டு இட். அது பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இல்லை, இது ஓகே. இப்படி உங்களுக்கு இப்படி இருக்கிறது என்ன பார்க்கறது கன்வீனியன்ட்டா இருக்கா, எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு, ஒரு 10 அடி தள்ளியே இருங்க, ஓகே தேங்க்யூ. ஓகே அந்த மாதிரி தான். ஓகே ஸோ ஒரு கேரக்டரா நமக்கு வந்து இந்த படத்துல என்ன மாதிரி கேரக்டர் வந்து ஒரு இந்த காலத்துல இருக்கிற ஒரு பசங்களுக்கு ரொம்ப பிடித்த, அவங்க ரசிக்கிற ஒரு அம்மா. ஜென்சிக்கான அம்மா எஸ் அந்த மாதிரி. எஸ், ஓகே ஜாலியா ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா, பையனோட ஆசை விருப்பம் கனவு அதுக்கெல்லாம் கூட சேர்ந்து கை கோர்த்து அவனை தட்டி கொடுத்து வளர்க்குற ஒரு அம்மா. ஓகே அது மாதிரி தான். சொல்லுப்பா. எப்போதும் போல நல்லா இருக்கேன். ஆனால் அவங்க சொன்னது என்னன்னா ஜாலியாக கேள்வி கேட்கலன்னாங்க. ஆனால் கேட்டவுடனே உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. நான் சொன்னேன் இந்த மாதிரி பொதுவாக ஒரு கருத்து இருக்குன்னு சொன்னா கேட்கலாம் வச்சிருக்கேன். மேம் வந்து இப்போ முன்னாடி கிராஸ் பண்ண போனாங்க, எனக்கு லைட்டா அந்த பயம் இருந்தது. ஒரு ஷேட் கட்சி நம்ம கேட்றோம். அப்ப நீ என்னன்னா எனக்கு பயமா இருந்ததுன்னு கேட்கல, உலகத்துக்கே உங்களை பார்த்தா பயமா இருக்கு, அவங்களும் ஆமாமா அப்படிதான் சொல்றாங்கன்ட்டு. இல்ல அது அப்படிதான் சார் சொல்லுவாங்க, அது உண்மையான விஷயம். நல்ல அம்மா அப்படிதான் இருப்பாங்க, சிட்டா தான் இருப்பாங்க. பிள்ளை நல்லா எனக்கு என்னமோ நீங்க செஞ்சல கூப்பிட்டுலாம் அது வந்து அந்த படம் அந்த டைலாக் எல்லாமே வந்து தினசரியான வாழ்க்கையில சரி நம்ம இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற டைலாக் கூட சரி நம்ம இன்னைக்கு இந்த ரூட் எடுத்துலாம் பண்றது அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அந்த படத்தோட அந்த பாதிப்பு இருக்குல்ல, அது உங்களை எப்படி சார்? ஆக்சுவலாக வந்து நான் வந்து அந்த படத்தில் வடச்சென்னையில் நான் வெற்றி கூட இருந்தேன். திடீர்னு வெற்றி என்னான்ட்டாப்புல, சரி அந்த கேரக்டரு மணி கேரக்டர் பண்ணலான்னு நாப்புல. இது வெற்றி ஆரம்பிச்சது தான், வெற்றி பண்ண ஆரம்பிச்சது தான். ஆனால் அந்த நான் உண்மையிலுமே வந்து ரொம்ப நான் என்ன சொல்லக்கூடாது, ரொம்ப அன்பான ஆள். என்ன ஒரு 300-400 பேர் ஒரு ஸ்பாட்டில் இருந்தாங்கன்னா நான் மைக்கை பிடிச்சோம்னா அத்தனை பேரையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கூப்பிடுவேன். கலைஞர்கள்லாம் வாங்க உங்களுடைய திறமையை இந்த ஸ்க்ரீனில் காட்டி ஆகணுன்ட்டு அழகாக கூப்பிடுவேன். ஒரு ஷார்ட் முடிச்சாச்சுன்னா எல்லாம் கை தட்டுங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்கன்றேன். ரொம்ப உற்சாகப்படுத்தி எல்லாத்தையும் நம்ம அன்பாக ஹேண்டில் பண்ணுவேன் நான். ஆனால் அந்த படத்தில் தம்பி தனுஷே வந்து டேய் போட கதூஸ் கல்றான்ற அளவுக்கு பண்ணிட்டாப்புல. ஆமாம் அப்படி ஒன்று ஆயிடுச்சு. ஆனால் இந்த படத்துலையும் நம்ம நாராயணன் டைரக்டரு அப்படிதான் காட்டியிருக்காரு. ரொம்ப சொல்லிக்கணும் சார் வந்து அன்பானவர்னு சொல்லும் போது இப்பதான் எங்க அன்பானவர் அதான் என்னன்னு கேட்டா, எப்போதுமே ஒரு காமெடியன் வந்து சினிமாவில் வில்லன் பண்ணான்னு வச்சுங்க சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஒரு வில்லன் வந்து காமெடி பண்ணான்னு வச்சுங்க எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இது வந்து ஒரு ஃபார்முலா, அது அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இப்போ நம்பியார் இருக்கார்ல, அவரை மாதிரி ஒரு சாமி கிடையவே கிடையாது. அவர் கிட்டத்தட்ட 40 தடவை சமரி பழைக்க முடியாது. ஆனால் அவர் தான் இன்னைக்கு இருக்கிற சினிமா வில்லன்களுக்கெல்லாம் டாப் மோஸ்ட். அவர் தான் ஹெட்டு. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் 40 வருஷம் சபரிமலைக்கு போன நம்பியார் சாமியை பற்றி கேட்குறாங்க, கடவுள் இருக்கான்னு. ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கணும், அதான ஒழிய சாமியை பற்றிலாம் கவலை இல்லைன்ட்டு. சூப்பர். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு உச்சத்துக்கு போயிட்ட பிறகு அவன் மனிதனை தான் நேசிப்பான். அவன் கடவுளை கும்பிட்றதே வந்து மனிதனை நேசிக்கிறதுக்கு தானே தவிர எல்லா மதங்களும் மனிதனை நேசிக்கிறது தான் சொல்லி தந்திருக்க ஒழிய மதங்களை படித்த மனிதன் தான் கெட்டவனா மாறிடுறான். அப்படிதான் இப்போ நம்ம வந்து நல்லவன் தான், ஆனால் இந்த மனிதர்கள் வந்து பாருங்களேன் எப்படி வந்து நம்ம அதான். இப்போ என்னன்னா இந்த படத்தின் மூலமா இங்க பாருங்க, அவர் வந்து மிகச்சிறந்த, அதாவது தங்களான்ல இருந்து சிறந்த, இப்போ வந்து மிகச்சிறந்த ஒரு படத்துல நடிக்க போறாரு அவரு. ஆமா, இந்த படத்துக்கு அடுத்த மிகச்சிறந்த படம் நடிக்க போறாரு. அன்பான அவர் என்னன்னா அவங்க அம்மாவை பத்தி இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். ஆனா ஒரு நாள் கூட சொல்லவே இல்லை என்கிட்ட. அவங்க என்னப்பா உங்க அம்மா பேசுனாங்கப்பா என்கிட்ட, என்ன படத்துல நடிச்சிருக்கேன், இப்ப எவ்வளவு நாள் பழகி இருக்கேன், சொல்லவே இல்லை. அப்போ ஒரு என்னன்னா ஒண்ணு அவன் வியாபாரம் பண்ணிக்க வேண்டியிருக்கு, செலவன் சிறந்தவன் அவனை பத்தி சொல்லாமலே இருக்க வேண்டியது. பியூட்டிஃபுல். உங்களை பத்தி சொல்லாமலே இருக்கதான் நல்லது. ஏன்னா இப்ப
ஒரு மனிதன் வந்து அவன் வாழும்போது அவனுக்கு வந்து உன்னை புகழ்ந்துருவான். தம்பி நீங்கள் பெரிய சேனலில் இருக்கீங்க சூப்பர்ன்றதுக்காக புகழுவான். ஆனால் அவன் இல்லாத போது அவனை நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் அவன் வாழ்ந்த வாழ்க்கை. சூப்பர். இல்லை அப்படி ஆகும்போது இப்போ நான் என்பது யாருன்னா இவங்க சொல்கிறது தான், இவங்க யாருன்றது நீங்கள் சொல்கிறது தான். அப்படித்தானே பதிவாகுது. எப்படி பதிவாகிறோமோ அதுதான் நான் உண்மையான நான். அப்போ நான் வந்து கொஞ்சம் மோசமான ஆள் தானே. ஏன்னா நாராயணன் அப்படித்தானே இந்த ஏன்னா கொடூரமான வெளில நான் காட்டியிருக்காப்ல. என்ன மொத்தம் 6 சீன் வந்தா கூட ஆமாம்மா ரொம்ப அவரு தான் சொல்லணும் அதை ரொம்ப. ஆமா நான் கூட கேட்டேன், இப்படி யாரா ஒருத்தவங்க இருப்பான், எங்க பார்த்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல இவ்வளவு கொடூரமா ஒருத்தவங்க எப்படி எங்க பார்த்த நீ அப்படின்னா அதை பார்த்துருக்காப்லன்னு நினைக்கிறேன். அது சொல்றது நான் ரொம்ப வந்து நான் பார்த்ததுல இருந்து 10% தான் காமிச்சிருக்கேன். அப்ப நான் பார்த்தது எந்த இடத்துல இருக்குன்றது உங்களுக்கு இல்ல, அதெல்லாம் அந்த அளவுக்கு விஷயம் இருக்கு. ஆனா அவரை இதையே வந்து பார்த்தவர்ல என்கிட்ட வந்து கேட்டார் வந்து, இது எங்கடா பார்த்த நீங்க இவ்வளவு கொடூரமா காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கொடூரம் இல்லை, அது ரொம்ப அநியாயம், அநீதி. அதான் இப்போ நான் வந்து இந்த படத்தில் ஒரு கல்வி தந்தையா என்னை காட்டியிருக்காரு. நான் கல்வி தந்தை. என்னைக்குமே ஒரு அவசியம் வந்து அத்தியாவசியமாக மாறும்போது வியாபாரமாக மாறும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பொருளும் அவசியத்துக்கு வந்து ரொம்ப கம்மியான செலவு தான். உங்களுடைய வாழ்க்கை அவசிய செலவுகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகும். ஆடம்பரத்துக்கு தான் அதிக செலவாகும். ஆடம்பரத்தை ஒருத்தன் அத்தியாவசியம் மாறும்போது மிகப்பெரிய ஊழல் வந்துடும் அதில். அதுதான் இப்போ கல்வியில் வருது. இது வந்து நான் கல்வி தந்தையை நான் நடித்ததால நான் கெட்டவங்கன்றதால எல்லா கல்வி தந்தையும் கெட்டவன் கிடையாது, பெற்றோர்களும் கெட்டவர்கள். ஏன்னா ஒரு பெற்றோர் என்ன நினைக்கிறான்னா அவன் வந்து தன்னுடைய நான் என்ன சொல்கிறேன், தஞ்சாவூரில் நான் இங்கே 25 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது சிறந்த பள்ளிகள் கிடையாது, சிறந்த கடைகள் கிடையாது. நாங்கள்லாம் திருச்சிக்கு போவோம் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்குன்னா. இன்னைக்கு தஞ்சாவூர்லேயே எல்லாம் வந்துருச்சு, சிறந்த கல்வி வந்துருச்சு. ஆனால் இன்னும் மெட்ராஸில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு தான் சொந்த வீடு இருக்குது, 4 ஏக்கர் நிலம் இருக்குது, குடும்பத்தை காலி பண்ணிட்டு போடா, எல்லாமே தஞ்சாவூரில் இருக்குன்னா அவன் பொண்டாட்டியை ஒத்துக்க மாட்டேங்குது. இல்லைங்க நம்ம கௌரவமாக சென்னையில் இருக்கோன்னு அங்கே போனால் என்னப்பா வேலை இல்லையா வந்துட்டீங்களான்னு நம்மளை கேவலமாக பேசிடுவாங்கன்ட்டு வரட்டு கௌரவத்துக்கு வாழ்கிறாங்கப்பா. அப்போ என்ன நினைக்கிறது, ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வரட்டு கௌரவம் தான் இங்கே நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி தான் படிப்போம். உன்னை யார் வந்து தனியார் கல்விக்கு அனுப்ப சொல்கிறது? நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு பிள்ளை நான்லாம் 6வது படிக்கும்போது 200 கிலோமீட்டர் பஸ்ஸில் 3 பஸ்ஸு ஏறி போவேன். ஹாஸ்டலில் படிப்பேன் 6வது. அப்போ லீவ் விட்டால் நானே ஏறி போயிடுவேன், 3 பஸ்ஸு மாறி போவேன். அப்போ வந்து 12 வயசு எனக்கு இருக்கும். கரெக்டாக நானே லெட்ரு போடுவேன் எங்கள் வீட்டுக்கு. ஏன்னா அப்பா எங்கள் அம்மா அப்பா தைரியமாக இருந்தாங்க. ஏன்னா 3 கிலோமீட்டர் நடந்து போவோம். இன்னைக்கு என்னன்னா இருக்கிற ஸ்கூலுக்கு வந்து அந்த அம்மா வந்து ஒரு ஸ்கூட்டர்ல இருந்து இந்த குரங்கு குட்டிகளை அழைச்சிட்டு போவோம். இல்லை குரங்கு நடந்து போவாங்க தானேப்பா பிள்ளைய போயிட்டு வரட்டும் அவன். அப்போ இவங்க எந்த பாய்லர் கோழியாக குழந்தைகளை வளர்க்குறாங்க. அப்போ வந்து இந்த படத்தில் வந்து இவர் சொன்ன வந்த விஷயம் வந்து ஒரு கல்வியோ ஒரு மருத்துவமோ ஒரு அத்தியாவசியமாக இந்த மக்களுக்கு, அதாவது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம், இது 3 அத்தியாவசியம்னுவாங்க. ஆனால் இப்போ என்ன மருத்துவம் கல்வியும் வந்துடுது, அல்லது தண்ணி வருது. அப்போ நீங்கள் வந்து இதையெல்லாம் வந்து ஏன் வியாபாரம் மாத்திரம்னா, நீ வந்து பைப்பில் பிடிச்சி காய வச்சு குடியா, இவனு என்னன்னா பிஸ்லரி வாட்டர் தான் வாங்குவான்னு போது நான் வியாபாரம் தான் பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் சாதாரண விஷயத்தை நீங்கள் ஆடம்பரமாக்கும்போது நான் வியாபாரி என்ன பண்ணுவேன், ஊழல் தான் பண்ணுவேன். அதை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. அதோடு இல்லாமல் ஒரு கலைஞனாக இந்த சமூகத்துக்கு என்ன பெருசாக பண்ணணுன்றத டைரக்டர் ரொம்ப பாதிக்கப்பட்டு எடுத்துருக்காரு. சரி, அதான் இதில் என்னன்னு கேட்டால் இதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது படிக்கிறதுல. படிப்பு வந்து அடுத்தவங்க ஏமாற்ற ஆரம்பிக்கும். நீங்கள் படிக்காதவன் வந்து மக்களை நேசிப்பாங்க, அவனுக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். படித்தவன் என்ன பண்ணுவான், அடுத்தவனை ஏமாற்ற ஆரம்பிப்பான். உண்மை அது. நீ வேணால் எங்கே வேணாலும் இதை ஆராய்ச்சி பண்ணிப்பாரு. அடுத்து இன்னொன்று என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம சொல்கிறோம்ல நார்த் இந்தியா ஒருத்தவனும் படிக்கலை, ஆனால் தமிழ்நாடு எல்லாம் படிச்சிட்டோம் மேலே வந்துட்டோம் இருக்கா? சரி, அவங்களெல்லாம் படிக்க வச்சுட்டோம். இங்கே பெட்ரோல் பங்கில் எவன் வேலை செய்யல, ரோடு போடுறதுக்கு எவன்? அப்போ முதலாளி ஆகிட்ட பிறகு என்ன நான் நினைப்பேன்னா, அவனை படிக்காத இருக்கிறது நல்லதுன்னு நினைப்பேன். ஏன்னா என்னுடைய தொழில் நிறுவனம் நடத்தணும். இதில் அப்போ ஏற்றத்தாழ்வுகள் வந்து இங்கே பாரு, சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் தான் ஒரு சமூகம் சிறப்பாக நடக்கும். இப்போ இவர் சொல்றது எல்லாம் சமமாயிட்டப்பா, வேலை யார் செய்யுது? நான் மட்டுமே வந்து கீழே இருக்கணுன்றதான் இங்கே சிக்கல்.
நீங்கள் ஏற்றத்தாழ்வு என்பது இயல்பு, முரண்பாடுகள் என்பது இயல்பு, கான்ஃப்ளிக்ட் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாதுங்க. அதில் பகை முரண்பாடு இருக்குது, அப்புறமா எதிரிக்கான முரண்பாடுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம பேச வர்றது என்ன சொன்னால், யார் ஒருத்தன் வந்து நான் காலங்காலமாக வந்து இங்கே உழைச்சிட்டு இருக்கானோ, எவன் ஒருத்தன் குப்பாடுறானோ அவன் தான் குப்பாடணும்னு சொல்கிற ஒரு தியரி இருக்குல்ல, அதை அடித்து உடைக்கணும். இங்கே அதை அடித்து உடைக்கிறத மாற்றுறதுக்கான முயற்சி தான் இங்கே கலை பயன்படணும். அந்த கலைகள் தான் இன்றைக்கி உலகம் மொழி ஆரம்பத்தில் இன்றைக்கி நிலைச்சி நின்றுட்டு இருக்க கலை. மற்றது எல்லாமே வந்து என்னன்னா ஆற்று வெள்ளத்தில் அடிச்சு போகிற அழுக்கு மாதிரி ஓடி போயிடும். எந்த கலை காலத்தை தாண்டி நிற்குது சொன்னால், எவன் ஒருத்தன் மக்களுக்காக பேசுகிறானோ அந்த கலை தான் நிற்குது. இன்றைக்கி வரைக்கும் தஸ்தோவஸ்கியும் டால்ஸ்டாயும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அவங்க யாருக்காக பேசுனாங்க அப்படின்னு முக்கியமான விஷயம் இல்லை. தாய் நாவல் மாதிரி நீ உலகம் முழுக்க விற்பனையான நாவல் எதுங்க இருக்குது? உலகத்தில் நம்பர் 1 நாவலாக தாய் நாவல் தான் நம்ம சொல்கிறோம். இங்கே உட்பட முத்தமிழ் கலைஞர் அவர்கள் கூட அதை வந்து மொழிபெயர்த்தெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ எந்த படைப்பு கொண்டாடப்படுது? படைப்பாளி ஒருத்தன் வந்து என்னன்னா தன் படைப்புக்கு நேர்மையாக இருக்க மட்டும் சமூகத்துக்கு நேர்மையாக இருக்கும். அவன் படைப்புக்கு நேர்மையாக இருக்கானா அவன் சமூகத்துக்கு நேர்மையாக இருக்கான்னு அர்த்தம். அவனை தான் மக்கள் கொண்டாடுவாங்க காலத்தை தாண்டி. சரி, சிறப்பு. நம்ம நாராயணனுடைய கருத்து வந்து இந்த மக்களுக்கு போய் சேரட்டும். ரொம்ப அருமையான படைப்பா. இது அண்ணனோட இது கருத்து முரண்பாடு இருந்தால் தான், உரையாடல் நடந்தால் தான் சமூக மாற்றமே நிகழும். இல்லை அதெல்லாம் சரிதான்ப்பா. அதான் நான் என்னன்னா இது வந்து உரையாடல் தான். இப்போ நான் சொல்கிறேன், தாய் நாவலை பற்றி தம்பி சொன்னார், கம்யூனிசம். இப்போ என்னன்னா புதிய பொருளாதாரம் வந்துருச்சு தம்பி. இப்போ வந்து கம்யூனிஸ்டம் என்பது என்னன்னு கேட்டால், சைனா வந்து கம்யூனிஸ்ட் நாடு கிடையாது, கம்யூனிஸ்ட்ன்ற பேரில் இருக்கிற நாடு. புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு இது வந்து ரொம்ப முக்கியமான இடம். இது இந்த இடத்தை வந்து நம்ம வந்து அங்கே நின்றுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் இங்கே வாழ்க்கை இருக்குது, எல்லாரும் இங்கே முன்னேற்றம் அடையணும். புரியுதா? அப்போ வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து என் பிள்ளைக்கு சொல்லி தருவேன், பொய் சொல்லாத அப்படின்னு. அவன் பொய் சொல்லாமல் இருந்தான்னா அவன் வாழ்க்கை வீணாக போயிடும். ஆனால் நான் சொல்லி தருவேன் அந்த மாறலை. ஆனால் ஒரு வயசுக்கு வந்த பிறகு அவன் பொய்லாம் சொல்லி ஆகணும் இந்த சமூகத்துக்கு. ஒரே கேள்வி மட்டும் கேட்குறேன்னா, இன்டர்வியூலே கேட்குறேன். இன்றைக்கி வந்து படிப்பறிவு இல்லாத மக்கள் இன்றைக்கும் வந்து இந்தியாவில் வந்து எத்தனையோ சதவீதம் இருக்காங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போது லாஸ்ட் பார்லிமெண்ட் செஷனில் வந்து என்னென்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 82,000 82,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 82,000னா இது என்ன இப்போ எவ்வளோ பெரிய ஹியூஜ் நம்பர் இல்லையா? அவ்வளோ பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்குன்னா அப்போ அது யார் கையில் கன்வெர்ட் ஆயிருக்கணும்னு இருக்குல்ல. நான் என்ன இப்போ எல்லாருக்கும் 100% கல்வி கொடுத்துட்றாங்க இங்கே இந்தியாவில், இல்லை இல்லையா? கல்வியே கொடுக்கறதுனால எதுக்கு மூடுறாத? நான் இந்த பாலிடிக்ஸ் பேச விரும்பலைங்க, ஆனால் சொல்கிறேன், கல்வி கொடுத்துட்டு நீ அதை பண்ணின்னு சொன்னால் கரெக்டு. கல்வியே கொடுக்கல, இன்னும் 40% பேர் படிக்காமல் இருக்கான் இன்றைக்கி இந்தியாவில். அவனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்துக்கு பதிலாக கல்வி சாலையை மூடணும்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அநீதி. அவன் எங்கே போய் மாட்டுறான்னு சொன்னால் கமாடிட்டியில் போய் மாட்டுறான், சந்தைக்குள்ளே போய் மாட்டுறான். அவன் சந்தைக்குள்ளே போனால் அவன் நினைச்சு நிற்க முடியாது, அவன் அக்யூஸாக மாறிடுவான், ட்ரக் அடிக்டாக மாறிடுவான். அவனை போய் நீ வந்து குற்றம் சாட்டுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதே என்னோட குற்றச்சாட்டு, சரிங்களா? பள்ளிக்கூடத்தை மூடாது, தரம் உயர்த்து, தான் பாயிண்ட்டு. அதில் போய் நான் வந்து கல்வி வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு அம்சங்க. சமூகத்தை முன்னேற்றதே அதுதான். அதை வந்து நீ எப்படி கமாடிட்டியாக மாற்றலான்றது ஒரு ஆழமான கேள்வி இருக்குது. நான் அதுக்காக வந்து என்னென்னா, நீங்கள் வந்து என்னென்னா பல கிறிஸ்டின் மிஷினரிஸ் வந்து என்னென்னா தமிழ் சூழலில் இந்தியா முழுக்குமே பல கல்வி நிலையங்களை தனியார் நிலையம் நடத்தி தான் பல பேர் கல்வி கொடுத்தாங்க. ஆனால் சேவை மனப்பான்மையோடு நடத்தினாங்க. சேவை என்பது இன்றைக்கி வந்து என்னென்னா செல்வம் குடிக்கக்கூடிய இடமா மாறி போச்சு. அங்கே ஒரு பெரிய கேள்வி இருக்குதுங்க. அதை பிரேக் பண்ணணும், அதை உடைக்கணும், அதை கொஷின் பண்ணணும். நீங்கள் போய் ஒவ்வொரு வீட்லையும் போய் தட்டி கேட்டு பாருங்கள். அந்த ஜூன் மாதத்தில் வருஷம் ஃபுல்லாக வந்து என்னடான்னா அப்பாவுக்கும் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடக்குது. கட்டின ஃபீஸ்க்காக குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணுற அப்பா அம்மா. நீ படிக்க மாட்டியா, எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிக்கணும் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலையை பாதிக்கிற அப்பா அம்மா. எல்லாமே பிரச்சனையாக இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும். எதுக்கு எது மையப்பொருளாக மாறுதப்போ? பணம் தான் மையப்பொருளாக மாறுது. அந்த பொருளை நான் விலை கொடுத்து வாங்குவதனால தான் அந்த பிரச்சனையாக மாறுது. இதுதான் பேச வேண்டிய முக்கியமான விஷயம். சிறப்பு. அப்போ இதே நீங்கள் எல்லாமே வந்து அரசு பள்ளியில் உங்கள் பிள்ளைகள்லாம் சேர்க்கணும், ஒருத்தவனும் சேர்க்க மாட்டாங்க. என்னோட பிள்ளை வந்து அரசு பள்ளி தான் படித்தா. அதான் சொல்கிறேன், நீ அதான் இல்லை அரசு பள்ளி தான் படித்தா. என் பையனும் இன்னைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட். இன்னொரு விஷயம் இருக்குது, அண்ணன் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? அருகமை பள்ளின்னு ஒரு சிஸ்டம் இருக்குங்க. இதை பெரியார் பேசியிருக்காரு, அம்பேத்கர் பேசியிருக்காரு, சரிங்களா, ஜீவா பேசியிருக்காரு, பல தலைவர்கள் இப்போ எம்ஜிஆர் உட்பட பேசியிருக்காருங்க அருகமை பள்ளின்னு சொல்லிட்டு. அருகமை பள்ளின்னு சொன்னால் நான் படிக்க வீடு குடியிருப்புக்கு அருகையில் பள்ளிக்கூடம் இருக்கணும். அப்போ தான் பிள்ளை வந்து நான் ஈஸியாக போயிட்டு படிச்சுட்டு பாதுகாப்பாக வந்துட முடியும்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு பேரண்ட்டை வந்து இந்த படத்துக்காக நிறைய இன்டர்வியூஸ்லாம் பண்ணேன். நீ ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலை, நல்ல டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, நல்ல பாடம் சொல்லி தராங்களேன்னு சொல்லி கேட்கும்போது 7 கிலோமீட்டர் தாண்டி இருக்குண்ணா ஸ்கூலு, என் வீட்டு பதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் காட்டுங்க நான் சேர்க்குறேன்னு.
அப்போ இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது? அப்போ அருகாமை பள்ளிகள் உருவாக்கப்படணுன்ற மிக முக்கியமான விஷயங்களும் இருக்குது. இது சினிமான்றதுனால இதெல்லாம் வந்து ரொம்ப பேச முடியாதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் எங்கே ஹேண்டில் பண்ணலை படத்தில். நாம் வந்து ரொம்ப ஜனரஞ்சகமான படம் எடுத்துருக்குங்க. சீரியஸான படம்லாம் கிடையாது. இது ரொம்ப ஜனரஞ்சகமான படம். ரொம்ப அழகான காதல், பாடல், கொண்டாட்டமாக தான் இந்த படம் இருக்கும். அதே நேரத்தில் சமூகத்தின் மிக முக்கியமான சிக்கலை எந்த தயக்கமும் இல்லாமல் சமரசமும் இல்லாமல் அடிச்சு. ஓகே. ஸோ ஏப்ரல் 24 பேட் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய வெற்றி படமாக அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் சொல்ல வார்த்தை. தேங்க்யூ. நன்றி. என்னுடைய தயாரிப்பாளருக்கு கே பாஸ்கரன் சார், அவங்க இந்த படத்தை ரொம்ப நம்பிக்கையோட வந்து என்னன்னா எந்த தயக்கமும் தடங்களும் இல்லாமல் ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நாராயணனுக்கு நன்றி. ஓகே சார்.